Hi, hello and welcome back to my channel, Sai Kavin Kitchen. Hi friends, இன்னைக்கு இந்த சேனலில் நல்ல மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் கார்னில் ஒரு அருமையான சூப் ரெசிபி, அதுவும் வந்துட்டு நல்ல ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி இல்லை காரசாரமாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஸ்வீட் கார்ன் சூப் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் இதோட சூப் பண்ணியே ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். ஸ்வீட் கார்ன் சூப் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 4-5 பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணது, கூடவே அரை பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்து வதக்கிக்கலாம். கண்டிப்பாக பட்டர் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் அந்த பூண்டும் வெங்காயம் வதக்கும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம சூப்பும் வந்துட்டு கடையில் குடிக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பலாம் பொன்னிறமாக வதங்கலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தேவையான காய்கறிகளை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் கார்ன் சூப் செய்கிறதுக்கு வெறும் ஸ்வீட் கார்ன் மட்டும் ஆட் பண்ணாமல் இது 1/2 கப் அளவு பொடியாக கட் பண்ண கேரட், 1/2 கப் அளவு பொடியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவு ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடபிள் சூப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி, அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 3 காய்கறிகள் பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கேன். அடுத்த இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இந்த காய்கறிகளோடய போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அடுத்ததான் இதில் ஒரு 1/2 கப் அளவு ஸ்வீட் கார்ன், அதாவது வேக வைக்காத ஸ்வீட் கார்ன், பச்சை ஸ்வீட் கார்ன் இருக்கும் இல்லையா, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இப்போ அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்வீட் கார்ன் விழுதையும் இந்த வதக்கி வச்சுருந்த காய்கறி கூட சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறி வந்து ரொம்பலாம் வதங்கலாம் தேவையில்லை, ஏன்னா சூப் குடிக்கும் போது இந்த காய்கறிகள்லாம் ஓரளவு நறுக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறியோடய போட்டு ஓரளவு நல்லா வந்து அந்த பச்சை வாடை பொருளுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்து அந்த காய்கறிகள்லாம் நல்லா வந்து வெந்து வரட்டும். அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து இதில் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால ஓரளவு அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவு சூப்புக்கு தேவையான அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கொதியும் வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் இந்த கொதிச்சிட்டு இருக்க சூப்பில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது சூப்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் தரும். நம்ம ஆல்ரெடி சூப்போட திக்னஸ்க்கு கொஞ்சமாக கார்னும் அரைச்சி சேர்த்துருக்கோம். அடுத்தது லாஸ்ட்டாக ஃபைனலாக இதில் தேவையான அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லி தலையும் சேர்த்து இறக்கிடலாம். நீங்கள் சூப் சர்வ் பண்ணும்போது தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி கூட குடிச்சிக்கலாம். இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற சூடான சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் ரோட்டு கடைகளில் கிடைக்க மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த மழைக்காலத்துக்கு நல்ல தொண்டைக்கு இதமான இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இதில் உள்ள காய்கறிகளை ஜஸ்ட் மிக்சியில் போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி இந்த சூப்போட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சூப் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸ் பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care, bye.